நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ, வணக்கம் சார். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ராம்குமார் சேலம் மாவட்டத்தில் பேசுறேன். சொல்லுங்க ராம்குமார். பி செகண்ட் இயர் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்குலாம் கேடு தவிர என்ன கோர்ஸ் படிச்சா பார்த்துட்டு என்ன கிடைக்கும்? நீங்க மெக்கானிக்கல் படிக்கிறதுனால மெக்கானிக்கல் ரிலேட்டடா இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு பேசிக் வந்து ஆட்டோகேட். ஸோ ஆட்டோகேட் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க நினைக்கிறத எப்படி ஒரு 2Dல கொண்டு வர்றது, அதை எப்படி 3Dயா மாத்துறது அப்படிங்கிறது நீங்க ஆட்டோகேட்ல தெரிஞ்சுக்கலாம். இது தவிர இது நீங்க இப்ப படிக்கலாம். நெக்ஸ்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்டா இருக்கு, ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாகவா, இல்ல ப்ராஜெக்ட் பிளானிங் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாகவா, இல்ல டிசைன் ரிலேட்டடாகவா, டிசைன்ல எந்த மாதிரி டிசைன், ஸோ ஒரு டை மேக்கிங் ரிலேட்டடாகவா, இல்ல ஷீட் மெட்டல் ஒர்க் ரிலேட்டடாகவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சூட்டபிளான சாஃப்ட்வேர் நீங்க செலக்ட் பண்ணி அதில் நீங்க ட்ரைன் ஆகணும். ஸோ இதை பத்தின கிளியரான ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்க கேட் சென்டர்ல டைரக்டா போய் என்கொயர் பண்ணுங்க. என்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் சூட்டபிளா இருக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் தாட் அப்படிங்கறத சஜஸ்ட் பண்ணுவாங்க. நிச்சயமா ராம்குமார் சார், நீங்க 0446525636 என்ற நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் கிடைக்கும். சார், எம்பெடட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்க சார். ஸோ இப்போ வர்ற எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுல எம்பெடட் சிஸ்டம் இல்லாம இருக்காது. ஸோ எம்பெடட் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட். எந்த அளவுக்கு ஒரு EDA டூலோட எக்ஸ்போஷர் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு எம்பெடடும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து மஸ்ட். ரைட் சார், இந்த எம்பெடட் கோர்ஸ் வந்து லைவ் வயர்ல இருக்குதா, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவா எம்பெடட் கோர்ஸ் அப்படிங்கிறது லைவ் வயர்ல இல்ல. அதுக்கு ரீசன் இருக்கு. இப்போ ஒரு கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குனாக்க அதோட அப்ஜெக்டிவ் என்னங்கிறது இருக்கு. இப்போ எம்பெடட் கோர்ஸ் இருக்கு, அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா எம்பெடட்ல அவங்களால ஒரு ப்ரோக்ராம் எழுத தெரியணும், அதை பாண்ட் பண்ண தெரியணும், சிப்புக்குள்ள பாண்ட் பண்ணிட்டு அந்த சிப்பை யூஸ் பண்ணி பிசிக்கலா கண்ட்ரோல் பண்ண தெரியணும். இதுதான் அப்ஜெக்டிவ். பட் நவடேஸ் பாத்தீங்க அப்படின்னாக்க மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்துட்டு கண்ட்ரோலிங் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டரை ஆன் பண்ணி ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுனாக்க ஒரு LED எரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க சோ இந்த மோட்டர் LED போல மோட்டர் வச்சாக ஓடும் அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. பட் பாத்தீங்க அப்படின்னாக்க ரியல் டைம்ல அந்த LED-யை எரிய வைக்கிற சிக்னலை வச்சு மோட்டரை வந்து டைரக்டா ரன் பண்ண முடியாது. சோ அப்ப அதை ரன் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இப்போ அப்ளிகேஷன் ட்ரைனிங் ஒன்று இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ அந்த அப்ளிகேஷன் ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு எம்பெடட் சிஸ்டத்துக்கு தட் இஸ் எம்பெடட் சிப்பை எப்படி கான்ஃபிகர் பண்றது, அதுல எப்படி நமக்கு தேவையான ப்ரோக்ராமை கோட் பண்ணி பாண்ட் பண்றது, பாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்றது, யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதுதான் அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் நாங்க அப்ளிகேஷன் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே. சோ அவங்க பிராக்டிகலாவே பண்ணி பார்ப்பாங்க. பண்ணி பார்த்துட்டு பிராக்டிகலாவே ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்றாங்க. 12 இருந்து அப்பதான் ஃபுல்ஃபில் ஆகும் அந்த கோர்ஸ். சோ அதனாலதான் வந்து அப்ளிகேஷன் ட்ரைனிங்ல நாங்க வந்து எம்பெடட இன்கார்பரேட் பண்ணிட்டீங்க. நிச்சயமா சார், தொடர்ந்து பேச ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வேளச்சேரியில இருந்து அபர்ணா அந்த மதர் பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. என்னோட டாக்டர் வந்து இப்போ +2 முடிச்சிருக்கா. ஓகே. அவ வந்து ட்ரிபிள் எடுத்திருக்காங்க மேடம். ஓகே. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே. அதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா மேடம்? வேலை வாய்ப்பு ஏதாவது ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஏதாவது ஸ்கோப் இருக்கா? நிச்சயமா. சோ நம்மளோட டாக்டர் எடுக்கிறது வந்து ட்ரிபிள்னு சொன்னீங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ஒன்று இருக்கு. சோ அது படிச்சாங்கன்னாக்கா அந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா இண்டஸ்ட்ரியில எப்படி வயரிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கோர்ட்ல வருவாங்க. ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டார் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அந்த மோட்டார்ட்ட இருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். அப்படிங்கிறப்ப வந்து டிசைன் பண்றது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு இதெல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற ஃபீல்டு இருக்கணும். தியரிட்டிக்கல் ஃபீல்டு மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கல் ஃபீல்டு வேணும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஆர்கேட் கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது ரிலேட்டடா எல்லாமே உங்களுக்கு ஃபீட் கிடைச்சிடும். பிளஸ் அப்ளிகேஷன் ட்ரைனிங்ல அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற எக்ஸ்போஷரும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நிச்சயமா சார். இன்னொரு நேர். வணக்கம் கல்வி செல்வம்.
வணக்கம் கல்வி செல்வம். குட் ஆஃப்டர்நூன் மேம். நான் திருச்சியில இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன். சொல்லுங்க ஜெயஸ்ரீ, எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்களோட கேள்வி என்ன? திருச்சியில இருந்து கூப்பிடுறேன் மேம். சொல்லுங்க ஜெயஸ்ரீ. நான் வந்து பிடெக் ஜியோ டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். ஓகே. எம்எஸ் பண்ண ஃபர்தரா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. ஓகே. இப்ப இந்த 1 year வந்து எனக்கு கேப் விழுந்திருக்கு. ஏன்னா அட்மிஷன் க்ளோஸ் ஆயிருச்சு அப்ராட்ல. ஓகே. அந்த 1 yearக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. ஓகே. பிடெக் என்ன படிச்சிருக்கீங்க? பிடெக்ல ஜியோ டெக்னாலஜி சார். சாரி, அங்க பிடெக்ல ஜியோ டெக்னாலஜி படிச்சிருக்காங்க. ஓகே. அத என்ன மாதிரியான கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து எங்க கோர்ஸ்க்கு ரிலேட்டடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நீங்க ஜியோ டெக்னாலஜி படிச்சிருக்கனால ஸோ ஜியோமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக இருக்கிறத வந்து பார்க்கறது பெட்டர். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ புதுசாக லான்ச் பண்ண கோர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃப்ளைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சர்ஃபேஸ் எப்படி தெரியும், ஸோ அதை வச்சு எப்படி நம்ம பிளான் பண்றது. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு போடணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்றது. ஜென்ரலா வந்து ஒரு சேட்டலைட்ல இருந்து பார்ப்போம். சேட்டலைட்ல இருந்து பார்க்கும்போது அதை வச்சு நம்ம எப்படி ஈஸியா வந்து பிளான் பண்றது, எந்த மாதிரி ரோடு போகணும், எப்படி போனா எக்கனாமிக், எப்படி போனா எஃபிஷியன்ட், இது எல்லாமே கால்குலேட் பண்றதுக்கு கேட் சென்டர்ல கோர்ஸ் இருக்கு. நீங்க டைரக்டா கேட் சென்டர் போங்க, போய் அங்க என்கொயர் பண்ணுங்க, உங்களுக்கு அது ரிலேட்டடான ஃபீட்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்து நீங்க செலக்ட் பண்ணி தாராளமா படிக்கலாம். படிச்சா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா ஜெயஸ்ரீ. இந்த 0446526336 கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் கிடைக்கும். சரி, இப்ப சொன்ன கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த லைவ் இதுல ஜாயின் பண்ணும்போது நீங்க வேலைக்கான உத்தரவாதம் அளிக்கிறீங்களா? வேலைக்கான உத்தரவாதம் கொடுக்கறது கிடையாது. தட் இஸ் அஷூரன்ஸ் கொடுக்கறது கிடையாது, அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுல எக்ஸ்க்ளூசிவா ஒரு டிவிஷன் இருக்கு. சோ அந்த டிவிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்கில் டிவிஷன். அந்த டிவிஷன் எதுக்காக அப்படின்னாக்க நிறைய கம்பெனிஸோட பேரலா ஒர்க் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்டை இங்க டெவலப் பண்ண சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கிறது. தட் இஸ் அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப இவங்களோட ரெஸ்யூம்ஸை ஃபார்வர்ட் பண்றதா அந்த கன்சர்னோட வேலையே. சோ இப்ப சில இடத்துல சொல்லலாம் 100% வந்து ஜாப் அஷூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜாப் அஷூரன்ஸ்ங்கிறது கொடுக்க முடியாத ரீசன் என்ன அப்படின்னாக்க சொல்லிக் கொடுக்குறோம், சொல்லிக் கொடுக்குற எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றாங்க, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்க, எந்த அளவுக்கு ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்தர்மோர் என்ன கத்துக்கிட்டாங்க, அதுல வர்ற டிஃபிகல்டிஸ்க்கு சொல்யூஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்களா இல்லையா, அதுல ட்ரை பண்ணாங்களா, ட்ரை பண்ணாம எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பா கொடுக்க முடியாது. பட் இதெல்லாம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் நாங்க கொடுக்கறதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். நிச்சயமா சார், இத்தனை நேரம் எங்களுடைய அரங்கிற்கு வந்து பொறியியல் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி சார். வணக்கம் நேயர்களே. கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, பொறியியல் மாணவர்கள் உடனடி வேலை பெற கூடுதலாக என்ன படிப்புகளை கற்க வேண்டும் என்பது குறித்து லைவ் வயர் பயிற்சி மையத்தின் தலைமை மேலாளர் திரு செந்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை 0424318020 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பதிலை பெறலாம். தற்போது நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். சார், இப்ப பொறியியல் படித்த மாணவர்கள் நாட்டில் அதிகம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்டா அது இல்லன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கிற வகையில ஒரு நல்ல பயிற்சி நிறுவனத்தை நடத்துறீங்க. உங்களோட லைவ் வயர் நிறுவனம் பத்தி விளக்கமா நேயர்களுக்கு சொல்லுங்க சார். லைவ் வயர்ல எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க, ஐடி ரிலேட்டடா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னாக்க படிக்கிறது ஒண்ணு, வேலை பார்க்கும்போது எதிர்பார்க்கறது இன்னொன்னு. அப்படிங்கிறப்ப இந்த கேப் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு ஆக்சுவலா இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை கோர்ஸா ஃப்ரேம் பண்ணி அதை பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நிச்சயமா சார், லாஸ்ட் வீக் நீங்க பேசும்போது பேசுனீங்க EDA எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் குறித்து ரொம்ப விரிவா சொன்னீங்க. முக்கியமா அதுல யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ், அதோட முக்கியத்துவம், முக்கியமா EEE, ECE, E&I ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பத்தி எல்லாம் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம டிராஃப்டிங் அண்ட் டிசைனோட டிஃபரன்ஸ், சிமுலேஷன் அண்ட் அனாலிசிஸோட டிஃபரன்ஸ் அண்ட் டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன் இதோட டிஃபரன்ஸ் பத்தி எல்லாம் விளக்கமா சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க, இந்த EDA சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சா மட்டும் வேலை கிடைக்குமா? முக்கியமா மாணவர்கள் ஒரு ப்ராஜெக்ட சுயமாக வடிவமைக்க முடியாம
இருக்கிறாங்களே அதோட காரணம் என்ன, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தியரிட்டிக்கலா படிச்சிருக்காங்க, சில கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத படிச்சிருக்காங்க, லேப்லயும் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்பிளிஃபையர் அப்படிங்கறது பண்ணிருக்காங்க லேப்ல. ரைட். பட் இண்டஸ்ட்ரின்னு போகும்போது அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னாக்க, ஒரு டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு டிவைஸை ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கறது அவங்க கேட்கிற கேள்வியா இருக்கும். சோ இப்ப அதுக்கு என்ன சென்சார் யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட். சோ அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிளியரா இல்லை. சோ ஏன் கிளியரா இல்லை அப்படின்னாக்கா, அவங்க படிச்சதுல அது ஒரு டாபிக்கா இருக்கும், பட் அதை பத்தின டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியாது. இந்த எக்ஸாம்பிள்ல டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரியில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா ஆர்டிடி யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனாக்கா தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணுவாங்க. சோ தெர்மோகப்பிள் எடுத்துட்டாங்க, அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு வெரைட்டியும் எந்த பர்பஸ்க்கு, சோ ஒவ்வொன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற பத்தி அவங்களுக்கு நாலேஜ் இல்ல. சோ அவங்க படிச்சிருக்காங்க தவிர அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது கிடையாது மோஸ்ட்லி. சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை வச்சு ஒரு ப்ராஜெக்ட பண்ண சொன்னாக்க கண்டிப்பா அவங்க லேப் ஆக தான் செய்வாங்க. கண்டிப்பா. சோ இந்த டிசைன் எப்படி பண்றது, ஒரு சென்சார்னு எடுத்துக்கிறோம், ஒரு பேராமீட்டர் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சென்சார் எடுத்துட்டோம். அந்த சென்சாரோட அவுட்புட் எப்படி இருக்கும், அதை டைரக்டா யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, அது முடியாது அப்படின்னாக்க அதை யூஸ் பண்ற மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்றது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுறதுக்காக ஒரு நேர லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம், கேர் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? முகப்பேர்ல இருந்து பேசுறாங்க. சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்ன, உங்களோட கேள்வி என்ன? என் பேரு வந்து சாந்தி. என் பொண்ணு வந்து பிடெக் தேர்ட் இயர் வந்து சாய்ராம்ல படிக்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து இப்ப தேர்ட் இயர் படிக்கும் போது இப்ப படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போனோம்னா என்ன கோர்ஸ் படிக்கிறது? இப்போ தேர்ட் இயர் படிக்கிறாங்க. ரைட். இதுதான் ஆக்சுவலா கரெக்டான டைம் படிக்கிறதுக்கு. ஓகே. சோ இப்ப இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க, இப்ப இது வரைக்கும் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா என்னென்ன லாஸ் இருக்கு, என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்கு, சோ அதோட அது எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பத்தி படிச்சிருக்காங்க. பட் இது வரைக்கும் பிராக்டிகலா எதுவும் பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க லேப்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், தட் இஸ் ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு எலமெண்ட், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணிருக்காங்க. பட் அந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எப்படி டெவலப் பண்றதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடையாது. ஒன்ஸ் அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சது அப்படின்னாக்க இதுக்கு எடுத்து படிக்கும்போது இது எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கறத அவங்களாலே ரியலைஸ் பண்ணிக்க முடியும். சோ இட்ஸ் த ரைட் டைம் டு லேர்ன் EDA கோர்ஸ். நிச்சயமா சார், ஒரு ப்ராஜெக்ட் வந்து சுயமாக வடிவமைக்க முடியாத நிலையில் மாணவர்கள் இருப்பதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்க சார். சோ இப்ப ஒரு சென்சார், தட் இஸ் தெர்மோகப்பிள் எடுத்துட்டோம். அந்த தெர்மோகப்பிளோட அவுட்புட் பாத்தீங்கன்னாக்கா மைக்ரோவோல்ட்ஸ்ல இருக்கு. சோ அவ்வளவு கம்மியான சிக்னலை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதை ப்ராப்பரா எப்படி தேவையான அளவுக்கு பூஸ்ட் அப் பண்றது ஸ்ட்ரென்த் அப்படிங்கறது வந்து தெரியணும். அது நார்மலா இருக்கிறவங்க படிச்சிருக்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி டிவைஸ் அவங்க படிக்கல. ஜெனரலா அவங்க படிச்சிருக்கிறது என்ன அப்படின்னாக்க ஒரு ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற ஒண்ணு படிச்சிருக்காங்க, அதை வச்சு பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க, பண்ண முடியும். ஆனா அவங்க படிச்சிருக்க அந்த கேட்டகரியில இருக்க ஆம்பிளிஃபையர்னால பண்ண முடியாது. சோ அப்ப எந்த கேட்டகரியில ஆம்பிளிஃபையர் செலக்ட் பண்றது அப்படிங்கறதுல அங்க லேப் ஆகுறாங்க. சோ அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, பட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபெயில். சோ அப்ப எதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அப்படிங்கறதும் முதல்ல எந்த பிளாக் ரெடி பண்றது, எதை டெஸ்ட் பண்ணி பாக்குறது, அதுக்கு அடுத்து இதை ஃபர்தரா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ் அவங்களுக்கு தெரியல. ஒன்ஸ் அது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ண முடியும். நிச்சயமா சார். இப்ப சொல்லுங்க, இந்த EDA சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சா மட்டும் அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதா? நிச்சயம் வேலை கிடைக்குமா? அதை பத்தி சொல்லுங்க. EDA சாஃப்ட்வேர் தெரியறனால சில கம்பெனிகள்ல வேலை கிடைக்கும். என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னாக்கா, ஹார்ட் காப்பி இருக்கு, தட் இஸ் பேப்பர்ல அந்த ப்ராஜெக்டோட சர்க்கியூட் என்னங்கிறது இருக்கு, அதை சாஃப்ட் காப்பியா கன்வெர்ட் பண்ற கம்பெனிஸ் இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஜஸ்ட் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சா போதும் எடுத்துப்பாங்க. ஆனா பல கம்பெனிகள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த சாஃப்ட்வேர்ல வேலிட் மேனர்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் எடுப்பாங்க. சோ வேலிட் மேனர்னாக்க இதோட ஃபுல் ஃபீச்சர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ண தெரியும். அதுவும் அந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியணும்.
ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்குள்ள அவங்களால என்டர் ஆக முடியும். நிச்சயமா சார். இப்ப சொன்னீங்க இந்த EDA சாஃப்ட்வேர்ல முழுமையா தேர்ச்சி பெறுவது எப்படி? இப்போ லைவார எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதுல நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறது வந்து ரெஃபரன்ஸ் கைடுன்னு ஒன்று கொடுக்குறோம். அது எதுக்காகனாக்கா படிக்கும்போது அவங்களுக்கு வர்ற டவுட்ஸ் கிளாஸ்ல வர்ற டவுட்ஸை நாங்க கிளியர் பண்ணிடுவோம். பட் வீட்டில் போய் ஒன் செகண்ட் ரிவைஸ் பண்றாங்க, அப்போ வர்ற டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் கைடை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, கோர்ஸ் முடிச்சு போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஃபியூச்சர்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாக்க இந்த ரெஃபரன்ஸ் கைடை யூஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அவங்க. இதுக்கு மேல ஒர்க் புக்னு ஒன்று கொடுக்குறோம். அந்த ஒர்க் புக்ல பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய சர்க்கியூட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சர்க்கியூட்ஸ்க்கும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் இருக்கு. ஸோ அவங்க இந்த டொமைன்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறக்காண்டி ஃபர்ஸ்ட் சர்க்கியூட், அனதர் டொமைன்ல ஒர்க் பண்ணணுங்கிறக்காண்டி செகண்ட் சர்க்கியூட், இந்த ரெண்டையும் இன்டகிரேட் பண்றதுக்காக தேர்ட் அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி நாங்க ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து அதெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகலாம். நிச்சயமா சார். தொடர்ந்து பேசும் முன்னாடி ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம், கேப் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம். வணக்கம் மேடம், நான் சேலம் மாவட்டம் மேட்டூர்ல பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்களோட பேர் என்ன? என் பேர் ராஜேந்திரன். சொல்லுங்க ராஜேந்திரன். எங்க பையன் வந்து EC முடிச்சிருக்கிற அப்படிங்க. ஓகே. அடுத்து மேல என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், எது படிச்சா வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், என்ன செலவு வரும், கொஞ்சம் விவரம் சொன்ன பரவாயில்ல. நிச்சயமா. இப்போ BA படிச்சுக்கிட்டு இருக்க, அப்படி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற கேக்குறீங்க. மோஸ்ட் ப்ராபபிளி MA போய் படிக்கிறதுங்கிறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படிங்கிற பட்சத்தில். ஏன் அப்படின்னாக்கா MA படிச்சு முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில போய் வேலை தேடும்போது அவங்க சொல்ற ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஓவர் குவாலிஃபிகேஷன். ஓகே. சோ நீங்க MA முடிச்சிருக்கீங்க, ஓவர் குவாலிஃபிகேஷன், நீங்க இங்க இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். சோ BEங்கிறது வந்து கரெக்டான குவாலிஃபிகேஷன், பட் ஸ்கில் செட் கம்மியா இருக்கும். அந்த ஸ்கில் செட்டை ப்ராப்பரா டெவலப் பண்றதுக்கு, தட் இஸ் கைடட் மேனர்ல டெவலப் பண்றதுக்கு EDAல ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்கு. ஆர்கேட் ஒன்று இருக்கு, இன்சிஸ்டம் இன்னொன்று இருக்கு. ஸோ EDAல அந்த ஆர்கேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க வந்து சிஸ்டம் டிசைன் எப்படி பண்றது அப்படிங்கறத கத்துக்கலாம். ப்ராப்பரா எப்படி பண்றது, அப்படி பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்னென்ன மெத்தடாலஜிஸ் இருக்கு, அதுல இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும், எதுக்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் இந்த EDAல இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரோட வேலை வாய்ப்பு வந்து அதிகமாகும். ஏன்னா இன்டர்வியூல அவர் போய் ப்ராப்பரான ஆன்சர் சொல்லுவார். மற்றவங்க சொல்றதுக்கு இவர் சொல்றதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத அவராலே ரிலைஸ் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டு இருக்கும்போது கண்டிப்பா அவரால் வேலை பண்ண முடியும். நிச்சயமா சார். தொடர்ந்து பேசும். தற்போது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேர்களை தற்போது ஒரு சிறிய இடைவேளை. மீண்டும் சந்திப்போம், காத்திருங்கள்.